மற்ற ஊர்கள்லாம் எழுச்சி நடக்கலையா, திருநெல்வேலி மட்டும் நடந்துச்சா? ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விடுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த காலகட்டங்களில். சிதம்பரம் நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, வீட்டை விட்டு வெளியே வந்தா தப்பு, சத்தமாக பேசினா தப்பு, இப்படின்னு அவரை கண்டாலே ஆங்கிலேய அரசானது வந்து அஞ்சு மிரளுது. மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் நின்னா போராட்டம், நடந்தா ஆர்ப்பாட்டம், உட்காந்தா அமைதியாக. ஆங்கிலேய அரசிற்கு வந்தே மாதரம் என்ற சொல்லை கேட்டாலே வாந்தி பேதி வந்து இருக்குது. பெரிய பிரச்சனை பண்ணி வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் நமது பத்மநாப ஐயங்கார் அவர்களையும் கைது பண்ணிட்டு சிறையில் அடைச்சிடறாங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் ஆரம்பித்த கலவரம், ஆங்கிலேய அரசு கட்டிடங்கள், அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் அனைத்துமே அடித்து சூறையாடப்பட்டன. சரிங்களா? சலவை தொழிலாளர்கள் துவச்சு தரதில்லை, சவர் தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து முகசவரம் செய்கிறது கிடையாது. பெரிய ஒரு கலவரத்துக்கு வழிவகை செஞ்சிருச்சு. அனைத்து அலுவலகங்களும் சூறையாடப்பட்டன. துப்பாக்கி சூடு சரமாரியாக சுட்டிருக்காங்க. 4 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றிலே முதலாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தடித்த ஒரு நாள் என்னன்னா அது இந்த மார்ச் 13 தான். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உதயா வேளாளர், வேளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி மற்றும் ஊடக பிரிவு செயலாளர். மார்ச் 13 இந்த நாள் வந்து வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சி நாள்னு சொல்கிறாங்க. எதனால திருநெல்வேலி எழுச்சி நாள்? ஏன் மற்ற ஊர்கள்லாம் எழுச்சி நடக்கலையா, திருநெல்வேலி மட்டும் நடந்துச்சான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த எழுச்சி நாளாக ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா விடுதலை காலகட்டங்கள். இந்தியா வந்து ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்குது. தோராயமாக பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார் இந்த 3 நபர்களை வந்து கைது பண்ணதற்காக மாபெரும் புரட்சி ஒன்று நெல்லை சீமையில் திருநெல்வேலியில் நடந்திருக்குது. அது நடந்ததுக்காக ஒரு மாபெரும் போராட்டம். அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்த ஆங்கிலேய அரசுகள் ஆயுதம் கொண்டு எவ்வாறு முடக்கினாங்க அப்படிங்கிறத எடுத்து கூறுவதற்காக, நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த திருநெல்வேலி எழுச்சி நாள்னு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், கொண்டாடப்பட்டு வருகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எழுச்சி, அதாவது இந்த திருநெல்வேலி எழுச்சி எவ்வாறு எழுப்பப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதேசி இயக்கத்தை வந்து ஆரம்பித்து ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. சரிங்களா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன்ற கப்பல் கம்பெனி 1908ஆம் ஆண்டு நிறுவி 1906ஆம் ஆண்டு நிறுவி அதை வந்து பெரிய அளவில் கொண்டு வரார். பெரிய அளவுனா நம்ம சாதாரணமாக பகுத்து விடுத்தவங்களாம் இல்லை. ஒரு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு கப்பல் விடுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த காலகட்டங்களில். அவர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறது, அவர்களை எதிர்த்து மூச்சு விடுறதே என்று ஒரு தவறான செயலாக பார்க்கப்பட்டது. இப்போதைக்கு எப்படி தீவிரவாதிகள் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவர்கள் அந்த காலத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர்களை வச்சிருந்தாங்க, தீவிரவாதிகளாக வைத்திருந்தார்கள். நம்ம தொழில் அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். இப்போ வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு, வீட்டை விட்டு வெளியே வந்தா தப்பு, சத்தமாக பேசினா தப்பு, இப்படின்னு அவரை கண்டாலே ஆங்கிலேய அரசானது வந்து அஞ்சு மிரளுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. கடைசி வரைக்கும் எப்படி அவனை அடக்கணும், எப்படி ஒடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல கவர்மெண்ட்டுக்கு, அப்போதைய ஆங்கிலேய அரசுக்கு. எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எந்த வரைக்குமே பிடி கொடுக்கல வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். சரியா? ஒவ்வொரு அடியும் சம்பட்டி அடியாக ஆங்கிலேயருடைய தலையில் கொண்டு போய் விழுந்துட்டே இருந்துச்சு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு எதிர்ப்பு போராட்டங்களும் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இப்போ இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் நின்னா போராட்டம், நடந்தா ஆர்ப்பாட்டம், உட்காந்தா அமைதி அப்படின்னு சொல்லி இதாக சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சுதேசி வந்தே மாதரம் சொல்ல கேட்டிருப்போம், படம் பார்த்துருப்போம். அதே மாதிரி அவர்களை ஆங்கிலேய அரசை கதற வைத்த ஒரு மகான் இருக்கிறார் என்றால் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டமே அதான், இந்திய சுதந்திர போராட்டத்தோட ஆரம்ப காலகட்டமே அதான், எதிர்ப்பு போராட்டங்கள். அப்படி இருக்கும்போது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விபின் சந்திரபால், வட மாநிலங்களிலிருந்து விபின் சந்திரபால் அவருடைய சுதந்திரத்தை, நம்மளுடைய தேசத்தோடைய ராஜ்ய
நாளாக அறிவிக்கணும், கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலையுமே விழாக்கள் நடத்துகிறாங்க. பெரிய அளவில் பேசப்படுகிறது இந்த விழாக்கள் எல்லாமே. இந்த விழாக்களில் முக்கியமாக சுதேசிய கொள்கைகள் மற்றும் வந்தே மாதரம் போன்ற வார்த்தைகள் அதிக அளவில் உபயோகிக்கப்படுகின்றன. அப்படி உபயோகிக்கும் போது ஆங்கிலேய அரசிற்கு வந்தே மாதரம் என்ற சொல்லை கேட்டாலே வாந்தி பேதி வந்துடும் போல் இருக்குது. அவனுக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே அவனுக்கு வாந்தி பேதி வந்துடும். அதனால் அவன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் நமது பத்மநாப ஐயங்கார் அவர்களையும் கைது பண்ணிட்டு சிறையில் அடைச்சிடறாங்க. இந்த கைதை எதிர்த்து இப்போதைக்கு நெல்லை பக்கத்தில் வந்து வீரராகவபுரம் அந்த இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆரம்பித்த கலவரம், அது பக்கத்தில் இருக்க அத்தனை கடைகளையும் வணிக வளாகங்களையும், முக்கியமாக சொல்லப்போனால் ஆங்கிலேய அரசு கட்டிடங்கள், அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் அனைத்துமே அடித்து சூறையாடப்பட்டன. இதோடைய இன்னொரு எழுச்சியாக பார்த்தோம்னா சலவை தொழிலாளர்கள், துவைக்கிறவங்க, அப்புறம் சவரம் செய்பவர்கள், முடிவு திருத்தம் செய்பவர்கள், அப்புறம் இன்னும் பல தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து வணிகர்கள் எல்லாருமே வந்து ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட மறுத்துட்டாங்க. சரிங்களா? சலவை தொழிலாளர்கள் துவச்சு தரது இல்லை. சவர தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து முக சவரம் செய்கிறது கிடையாது. வணிக பொருட்கள் கொடுக்கல. சுதேசியம், உள்நாட்டு பொருளே நாங்களே பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதை வந்து அந்நியருடைய பொருட்களை நாங்கள் பயன்படுத்த போகிறதில்ல, எங்களுடைய பொருட்களை மட்டும் நாங்கள் பயன்படுத்த போகிறோன்ற கண்ட்ரோலுக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அப்போதைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி 2 மாவட்டங்களிலும் மாபெரும் புரட்சியாக வெடிச்சிருச்சு. சுதேசிய கொள்கை என்பது நேற்றோ என்றோ வந்ததில்ல, பல நாள் கனவு. அந்த கனவை அன்று நிறைவேற்றியிருக்கிறார்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இவ்வாறு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா போராட்டம் பெரிய அளவில் பரவுது. சின்ன சின்ன இடத்துல, அதாவது நெல்லை வீரராகபுரம் அந்த இடத்துல ஆரம்பித்த கலவரமானது தூத்துக்குடி, நெல்லை எல்லா மாவட்டங்கள்லையும் 2 மாவட்டங்களும் முழுக்க பரவி பெரிய ஒரு கலவரத்துக்கு வழிவகை செஞ்சிருச்சு. அனைத்து அலுவலகங்களும் சூறையாடப்பட்டன. காவல் நிலையம், அப்போதைய ஆங்கிலேய காவல் நிலையம் அதையும் நிறைய அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு, தீக்கீரை ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அரசானது, ஆங்கிலேய அரசானது இவர்களை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு துப்பாக்கி முனையில் போராட்டத்தை ஒடுக்க நினைத்து துப்பாக்கி சூடு சரமாரியாக சுட்டிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சுல, ஒரு மைதானத்துக்குள்ளே வச்சு சுட்டாங்களா, அது மாதிரி இங்கே வந்து போராட்டம். சரிங்களா? 1908 திருநெல்வேலி எழுச்சி போராட்டமாக கருதப்பட்ட இந்த போராட்டமானது 4 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 4 நபர்களுடைய நினைவேந்தலாகவும் இதை நம்ம அனுசரித்து கொண்டாடப்பட வேண்டிய நாள் இது. அதே போன்று விபின் சந்திரபாலுடைய விடுதலையே சுயராஜ்ய நாளாக கொண்டாட வேண்டிதான் இந்த போராட்டம் நடந்துச்சு. அதை முன்னெடுத்து நடத்தினவர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, நம்ம பத்மநாப ஐயங்கார். இவருடைய கைதை எதிர்த்து தான் இந்த திருநெல்வேலி எழுச்சி நாள் மாபெரும் போராட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்திய வரலாற்றிலே முதலாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தடித்த ஒரு நாள் என்றால் அது இந்த மார்ச் 13 தான். அதனால தான் அன்னைக்கு வந்து திருநெல்வேலி எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இதை வந்து தமிழக அரசானது வந்து உடனடியாக திருநெல்வேலி எழுச்சி நாளை அரசு விழாவாக எடுத்து நினைவு நாளாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமின்றி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய மணிமண்டபத்துக்கு எதிரே தற்பொழுது சுதந்திர திருநெல்வேலி எழுச்சி நாளாக எழுச்சி தூண் ஒன்று எழுப்பப்பட்டு அதனை வருடம் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு நாங்கள் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.